எப்படிப்பட்ட பாவம் செய்தவன் என்று பார்த்தால் விளைந்ததிலே நேற்றாவே இவன் என்ன பாவத்தை செய்தவன்? அதாவது நிறைய விளைந்திருந்த நெல்லிலே ஈரம்பதர் சாவியை கலந்தவன். ஓ, சண்டலந்த பாவியா? அவன் நல்ல நெல் கூட சண்டை கலந்து கொடுத்துருவான். கண்டிப்பாக ஒரு மரக்கா குடுக்க பதிலா 1.5 மரக்கா போட்டு கொடுத்துருவான். அள்ளி கொடுப்பான், மனசார கொடுக்கிறது போல அள்ளி அள்ளி கொடுப்பான். அங்க நெல்லு குத்தி எடுக்கக்கூடிய நேரம் தான் தெரியும். சண்டாவளத்தையும் தந்துட்டானே சண்டாள பாவி. ஆகையா விளங்குவானே அப்பதான் சாவம் போடுவாங்க. எப்பா சண்டாளந்த பாவிக்கு இப்படிப்பட்ட தண்டனை தேவைதான். கண்டிப்பாக அதுவோ ஒருவனை கொண்டு வந்து கொதிக்கக்கூடிய நெய்யில் முக்கி 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 இருக்கின்றார்கள் அல்லவா? இவன் என்ன பாவத்தை செய்தான்? அவன் உன்னை போன்று உங்களை மாதிரி 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் தந்தையரை இடையிலே வந்து ஆசை மனைவியின் கோள் வார்த்தை கேட்டு அடித்த சண்டாளன். அதாவது மனைவியின் வார்த்தையை கேட்டு அம்மா அப்பாவை அடிக்கிறவனுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட தண்டனை. இவனுக்கு இப்படிப்பட்ட தண்டனை போதாது, வேற கண்டிப்பாக இவனை எல்லாம் கரிசிபுர கூட்டில் அடைக்க வேண்டும். சுவாமி, என்ன இந்த தண்டனை? அதாவது இவர்கள் ஆண்கள் தவறுகள் செய்திருக்கின்றார்கள், தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் பெண்களும் தவறுகள் செய்வார்கள். பெண்கள் தான் பாவம் என்பதை நாங்கள் செய்ய மாட்டோம். ஒருபோதும் கிடையாது, ஒருபோதும் கிடையாது. பாவம் செய்த தவறு செய்த பெண்கள் கண்டிப்பாக உண்டு. அதாவது பூலோகத்தில் யார் யார் என்ன என்ன பாவங்கள் செய்தாலும் சரி, பூலோகத்தில் கண்டிப்பாக தண்டனை உண்டு. சுவாமி, சரி, தீமை செய்தால் நரகம். இவ்வளவு அழகாக கோவில் கட்டி, இவ்வளவு அழகாக குரு பூஜை எல்லாம் வைத்து, சரி, அன்னதானம் எல்லாம் போட்டு கூட கொடுக்கறாங்க பாத்தீங்களா? இவங்களுக்கு எல்லாம் என்ன இவர்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கின்றார்களா? பதவியா? ஆமா. என்ன பதவி? இந்திரனுக்கு மேலாக, கற்பக காவலனுக்கு மேலாக, இந்திரனுக்கு மேலாக பதவி. ஆமா, அதாவது புஷ்பக விமானத்தில் வைத்து சரி நேர கற்பக காவலனுக்கு மேலாக, இந்திரனுக்கு மேலாக பதவி கொடுக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் தீமை செய்தால் நரகம், நன்மை செய்தால் சொர்க்கம். இனிமே நம்ம கைலாசமலைக்கு போகலாம், நேர போகலாம். சுவாமி ஆகட்டும் என்று உரைத்த போது இரண்டு பேரும் வெளிகிடந்தபடியே கைலாசமலை வந்து கண்ணிலே கண்டார்களாம். கண்டானே நல்ல சிவ கைலாசமெல்லாம், நல்ல சிவ கைலாச